ஹை ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஆர்ஆர் கார் கடைஞ்சி பேசுகிறேன். நம்ம என்ன வண்டி பற்றி பார்க்க போகிறோம்னா டாடா நேனோ. இது டாடா நேனோ வந்து இதுவும் நிறைய பேர் கம்ப்ளைண்ட் கேட்குறீங்க. எனக்கு வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது, வண்டி கொஞ்சம் தொலைவு போனால் ஓவர் ஹீட் ஆகுது, வண்டி சைலன்சர் பழுத்துறது சொல்கிறீங்க. நிறைய பேர் இது கம்ப்ளைண்ட்டே வந்து மெக்கானிக்கே நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. நேனோ வந்து எனக்கு ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது, வண்டி ஸ்டார்ட் ஆகி ஆஃப் ஆகுதுன்னு சொல்கிறீங்க. இதேமாரி தான் நம்மளுக்கு ஒரு நேனோ ஒன்று வந்திருக்கு. நானும் அதிகமாக வேலை பார்க்குறதில்ல. சரி, கஸ்டமர் ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டாங்க, சரி அதனால் எடுத்துகிட்டு வாங்கண்ணா சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்தாங்க. அது பார்க்கலாம் சொல்லிவிட்டு இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னாக்கா இது வண்டி வந்து ஃப்ளட்டு. ஆனால் இதில் வர கம்ப்ளைண்ட் அதிகமாக பார்த்தீங்கன்னாக்கா இசிஎம் போர்டு வந்து தான் அதிகமாக போகும். இசிஎம் போர்டு போயிடுச்சுனாக்கா வண்டி ஸ்டார்ட் ஆகும் ஆஃப் ஆகும், ஸ்டார்ட் ஆகும் ஆஃப் ஆகும், அந்த கம்ப்ளைண்ட் வரும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த மேப் சென்சாரு, இந்த இன்லைட் சென்சாரும் வந்து உங்களுக்கு கம்ப்ளைண்ட் ஸ்டோர் ஆகும் அதிகமாக. இதுவும் இந்த சென்சார் போயிடுச்சுன்னா உங்களுக்கு ஐட்லிங்கே சரியாக நிற்காது, வண்டி சுற்றுன்னு இருக்கும், ரேஸ் ஆகாது, விட்டு ரேஸ் ஆகும், அந்த கம்ப்ளைண்ட் ஆகும். அதேமாதிரி இந்த வண்டியில் மெயினாக பார்த்தீங்கன்னா ஓட்டு சென்சார் கம்ப்ளைண்ட் ஆகிடுச்சுனாக்கா நம்மளுக்கு வந்து என்ன ஆகுனாக்கா கொஞ்சம் தொலைவில் வந்து சைலன்சர் வந்து பழுத்துரும், அப்படியே ரெட் ஆகிடும் சைலன்சர் வந்து. ஓட்டு சென்சார் கம்ப்ளைண்ட் இருந்தாலும் இந்த கம்ப்ளைண்ட் ஆகும். இசிஎம் கம்ப்ளைண்ட் இருந்தாலும் நம்மளுக்கு வந்து சைலன்சர் வந்து இப்போ நீங்கள் ஒரு 30 கிலோமீட்டர் 40 கிலோமீட்டர் போகிறீங்கனாக்கா சைலன்சர் வந்து பழுத்துரும், ஓவர் ஹீட் ஆகிடும், அப்படியே அனல் உள்ள ரொம்ப வீசும். அந்த கம்ப்ளைண்ட் வந்ததுனாக்கா உங்களுக்கு இசிஎம் போர்டு தான் கம்ப்ளைண்ட் வரும். இதில் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இசிஎம் போர்டு தான் கம்ப்ளைண்ட்டே வரும் வண்டியில். இந்த சென்சார்லாம் கூட ரேர் தான் கம்ப்ளைண்ட் வர்றது. இசிஎம் போர்டு, பெட்ரோல் மோட்ரு, இந்த 2 சென்சார் பாருங்கள், மேப் சென்சாரும் இது 4 பிரச்சனை மட்டும் தான் இந்த வண்டியில் அதிகமாக வரும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு செல்ஃப் செய்யலைனாக்கா இங்கே பேட்ரி வரும். இந்த பேட்ரி பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ரிலே இங்கே இருக்கும், செல்ஃப் ரிலே. உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீன் கலரு பெரிய பின் ரிலே வரும். அது கம்ப்ளைண்ட் இருந்தாலும் நமக்கு வந்து வண்டி வந்து சரியாக செல்ஃப் எடுக்காது. செல் மோட்ரு கழட்டி மாட்டினாலும் நம்மளுக்கு செல்ஃப் எடுக்காது. செல் மோட்ரு இதில் கழட்டி மாட்டினாக்கா ரொம்ப கஷ்டம். நம்ம இந்த இன்லைட்டை கழட்டினா தான் நம்ம செல் மோட்டரை கழட்ட முடியும், ஏன்னா இது கடியில் ரொம்ப இடுக்கலாக வரும். அப்படி இல்லைனாக்கா ஆயில் ஃபில்டரை கழட்டிடும் கழட்டலாம், ஈஸியாக கழட்டினாக்கா. அது ஒவ்வொருத்தர் கழட்டி மாட்டுறதை பொறுத்து இருக்குது, மெக்கானிக்கலோட ஸ்டைலில். ஓகே, பிடிச்சா சப்போர்ட் பண்ணுங்கள். நானும் அவ்வளோ ஏதாச்சும் உங்களுக்கு ட்ரபுள் ஏதாச்சும்னாக்கா சொல்லுங்கள். இதோட ட்ரபுள் கோடு என்னென்ன அதிகமாக வரும்னு சொல்லிவிட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு போட்டு விடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சா சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.